போல் வல்வினை போம் அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போம் போவா துயரம் போல் குணமா மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கைதொழுத காப்பே வாக்குண்டாம் நல் மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்குண்டு தொப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பாய் தமக்கே ஆனை முகம் இரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயிரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளி அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த அண்டர்கள் துயரம் தீராயோ தீமாநகரில் வந்து பிறந்து கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையிலேந்தும் அண்டர்கள் போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றியே வச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கு ஒருவரில்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியனை ஆட்கொள்வாய் முருகேச என் மனதுள் நின்று விஸ்தனமாக புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருகே சம்போ அறிவோம் நமச்சிவாய விநாயகா சம்போ அறிவோம் நமச்சிவாய விநாயகா உமதடி தன்னை பணிந்தவர் அருள்கருணேசனே ஆதியும் அந்தமுமான பொருளே
கோடி தோணை பெருஞ்சாடி வாகனே ஐந்து கரம் தொந்திவா சொல்லிக்க சாமி அப்பலம் முறுக்கனி சங்கர அவள் பொறி கடலையும் சகலமும் பகைத்திட பொன்னாலே வந்த கணபதியே அவனி அருளோடு வந்த சுவாதி முதல் பொருளே அருளோடு வந்த சுவாதி முதல் பொருளே சாமி வேடமென்ற நீல சந்திரா சேகரந்தா திருமறையோ சாமி விரிமல சொரிமல அரியனே ஒரு மலர் இடதன்னை வைத்த சீவன் தானுமே நாயகா விரும்பி நாயப்போடு உமை பாடுவே சாமி வள்ளியாதினை குணத்தில் வருகிழனை சாமி வள்ளியா வள்ளியா வள்ளியாதினை குணத்தில் வருகிழனை நான் வைத்ததினை மாவை உண்ட ஆறுமுக பழனிமலை திருச்செந்தூர் சாமி மாறு கடுகாசுரனை சாமி மாறு கடுகாசுரனை வரைந்தவா சாமி இஷ்டமுடன் ரகுராமா உன்புகளை பாட நான் இஷ்டமுடன் ரகுராமா உன்புகளை பாட நான் தந்தனை தாளம் போடவே சாமி தொந்தனை தாளம் போடவே 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 சாமி முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரரோ சாமி முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரரோ ஓங்காரம் என்னும் நாதத்தி நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் குருவே சாமி கணபதியே என் குருவே கனவிலையும் மறப்பதிலே சாமி குணவதியே ஆறுமுகனோ சாமி குஞ்சரமே உன்னை பாடோ சாமி பாடுவோமே ராமா உன்னை பல காலம் உன்னை தொழுது
ராமா தேடுவேனே ராமா உன்னை தேடுவோமே ராமா உன்னை இந்த தென்னாடு தேசமெல்லாம் தேடுவோமே சாமி ஆதியில வேதனாதா ஆதி அம்பலத்தில் ஆடுமாய்ந்தா சோதியில மாலையோ சாமி துவண்டாமல் நின்ற மாலோ அடி முடியும் தேவிக்காதோ வானோரோட சீர்வாழையில் நல்லருகை நாணலாக்கி நானும் நந்தி தலையை குடமாக்கி நிலையத்தில் ராஜபாதோ என் இருகையில வீசுகோலா உந்தன் சொல்லை நாங்கள் பாடை உந்தன் சொல்லை நாங்கள் பாடை எனக்கு துணை இருப்பாய் அறியாமோ உந்தன் சொல்லை நாங்கள் பாடே தாயே கலைமகளே சக்தி மலைமகளே மலைமகளே மலையரசனோட திருமகளே மலைமகளே திருமகளே தாயே கலைமகளே மலைமகளே தாயே மலையரசன் திருமகளே வால்மதியால் அம்பிகை தாயை வந்தருள வேணுமா இடம் இருக்கும் வனக்கிளி தாயை எனக்கருள வேணுமோ அம்மா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேலைகளில் எனக்கு நாவு தடுமாறிடாமல் தாயே நற்சூழலும் ஆகிடாமலோ நெஞ்சதுவும் உணர்ந்திடாமல் தாயை நினைவு தடுமாறிடாமல் தாயை நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேண்டும் ஏழைக்கு தமனி அம்மா இசைக்கருள வருவாயாமோ ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அம்மா அருள் புரிய வேணும் அம்மா தாயை எட்டெழுத்தை ஓரெழுத்தா அம்மா இசை மகளே கலைமகளே தாயை இசை மகளே கலைமகளே அம்மா எனக்கருள வருவாயம்போ கலைமகளே தாயே அரக்கர்களை கருவருந்த அரக்கர்களை கருவருந்த ஹரிராம ரகுராமோ அன்னை சீதாமணிவாளா அடியனுக்கு வந்தருள்வா சீதையோட மணவாளோ ஸ்ரீராமச்சந்திரனே சிறுவனுக்கு வந்தருள்வா சிலையால் திருமகனோ கோதண்டனே ரகுராமா நீ வந்தருள்வா மஞ்சன முகமலையே மாதவன மரியம்மா அதலைக்கு நீ வந்தருள்வா முப்புறத்தை ஆண்டவளோ மூன்று முகம் கொண்டவளே முக்கண்ணியா முப்புராதே முன்னால் வந்து அல்லருள்வோ எந்தாயே நாகம்மா எந்தாயே நாகம்மா எனக்கருள வருவாயோ எனக்கருள வருவாயம்மா தாயே
அழகு நாச்சி அம்பிகையா அம்பிகையா அழகு நாச்சி அம்பிகையா அம்பிகையா அடியனுக்கு வரமருள்வார் வருள்வாமி பெத்த நாடார் பட்டி வாழோ மாயாண்டி சுடலையோ மதளைக்கு வந்தருவா அந்த சாலை புதிர் கொலுவிரையோ எந்த ஆயை செட்டியம்மா அம்மா எனக்கு அருள வருவாயோ ஐயா உய்காட்டு சுடலையா மனமதியிலே வந்தருள்வா இந்த மாடிய நூறு நீலே ஐயா கொலுவிருக்கும் தெய்வம் ஐயா சாமி மணி விளக்கில் பிறந்த பிள்ளை அந்த மாயாண்டி சொடலாயா ஐயா மதளைக்கு வந்தருள்வா முண்டமாக பிறந்த தெய்வோ அவன் முண்டமாட சுவாமி ஐயா முன்னால் வந்து அருள் புரிவா பிரம்மபீடம் பிறந்தவளே அவ எந்தாய் பேசிய அம்மா இந்த புதல்வனுக்கு வந்தருள்வா ஐயா சிவல பேரி போன தெய்வோ எங்க சிவல பேரி சுடல ஐயா என் சிந்தையிலே குடியிருப்பா அப்பா அறியாத கதைகள் எல்லாம் அறியாத கதைகள் எல்லாம் நானும் அறியும்படி அறியாத கதைகள் எல்லாம் தாயே பாடறிய படிவரியே மனதிலே ஐயா பாடறியா நாளைதனில் என்னை படிக்க வைத்தார் அம்மாவா சாமி ஏடறிய எழுதறிய ஏட்டில் உள்ள வகையறிவே நானும் ஏடறியா நாளைதனில் என்னை எழுத வைத்தார் என் குரு அறியாத நாளைதனில் வெள்ளிசை அறியாத நாளை எனக்கு விவரம் செய்தார் என் குரு அறியாத நாளைதனில் குரு சாமி 5 நல்ல வயதிலே நானும் அறியாத பிராயத்திலே எனக்கு அறிவுகளை சொல்லி தந்தா அம்மா அப்பாவை நான் மறவே கச்சு தந்த வாத்தியாரை நானும் கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியாரை நானும் சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ என்ற நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ இனி ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்திட்டாலோ ஐயா சொல்லி தந்த வாத்தியாரை ஐயா சொல்லி தந்த வாத்தியாரை அடியேன் சொற்பனத்தில் மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியாரை சொற்பனத்தில் மறப்பதில்லை குருவிருக்கும் திசைய நோகி கூட்டாங்கால நீட்டமாடே அண்ண உண்ண மறந்தாலோ அண்ணாவிய மறக்கவில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ ஒரு நாள் மறந்தாலே ஐயா நெஞ்சொரு நாள் மறந்தாலோ ஐயா நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினைவொரு நாள் மறந்தாலே ஐயா சொல்லாலே மறந்தாலோ ஐயா சொல்லாலே மறந்தாலோ அண்ணாவியை சொற்பனத்தில் மறப்பதில்லை
பாடோ சாமி கச்சு தந்த வாத்தியாரை ஐயா அண்ணாவி குருபவர் அது யாரு என்று பார்க்கவானா தென்காசி மாவட்டத்தில் ஐயா சீமை எங்கும் எங்கடலாம் அந்த தென்காசி முக்கடலாம் ஐயா சீதபெப்ப நல்லூரிலே வீச்சிருக்கும் குருபவரா மாடசாமி நாம பெற்ற மாடசாமி நாம பெற்ற அண்ணாவி மாடசாமி புலவர் பாடோ மாடசாமி நாம பெற்ற ஐயா கச்சு தந்த வாத்தியாரே அவர் அண்ணாவி குருபவர் யாரு என்று பார்த்தோமானா அந்த குச்சால சாரல் வீசோ ஐயா தென்றல் தவிழ்ந்தோடோ அந்த தென்காசி மாவட்டத்தில் ஐயா பருவமழை பொய்த்தாடோ அந்த பண்போழி பொய்க்காத ஐயா அண்ணாவி குருபவர் அண்ணாத தெய்வங்களோ சாமி ஆடிடும் அவர்படி ஐயா பேசாத தெய்வங்களோ பேசிடுமா அவர்படி ஐயா மண்ணாக இருந்த பீடம் மண்டைய தாட்டுமையா ஐயா கல்லாக இருந்த பீடம் அது கண்ணூருட்டி பாகுமையா ஐயா மாநிலமும் பேரு பெற்ற ஐயா மாரியம்மா நாமம் பெற்ற ஐயா மாரியம்மா நாமம் பெற்ற பண்போழி மாரியம்மாள் புலவர் பாடு மாரியம்மாள் நாமம் பெற்ற சாமி கச்சு தந்த வாத்தியாரே அண்ணாவி குருபவர் அவர் யாரு என்று பார்த்தோமா அந்த தென்காசி மாவட்டத்தில் அரியபுர நகரில் வாழோ அண்ணாவி செந்தில் குமார் புலவர் வாழோ அரியபுர நகரில் வாழோ அண்ணாவி சீதாராமன் புலவர் வாழோ ஐயா கச்சு தந்த வாத்தியாரை என் கனவிலையும் மறப்பதில்லை ஐயா சொல்லி தந்த வாத்தியாரை ஐயா சொல்லி தந்த வாத்தியாரை ஐயா சொல்லி தந்த வாத்தியாரை ஐயா சொற்பனத்தில் மறப்பதில்லை சொல்லி தந்த மறப்பதில்லை வந்த சபையோர்க்கெல்லாம் சாமி வந்த சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரோ ஐயா கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம் இனி கூட போகும் சபையோர்கள்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்து ஐயா சுடலை மாடன் வாசலிலே நாங்கள் சாத்தாங்கத பாட போறோம் நீங்கள் சபையோரு கேட்கணும் ஐயா ஐயாவோட வாசலிலே நாங்கள் அரக்கன் கதை பாட போறோம் நீங்கள் அனைவரும் கேட்டிடுங்கோ நாங்கள் பாடுகின்ற பாட்டதிலே பழுது குச்சம் இருந்துட்டாவோ உங்க பாலன் போல என்ன வேண்டும் ஐயா சொல்லுகிற சொல்லதிலே ஐயா
ஐயா சொற்கூரைகள் இறந்துட்டாலோ சொந்த குழந்தை போல எண்ண வேணோ அறிந்து நாம் பாடிட்டாலோ இல்லை அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நாம் பாடிட்டாலோ இல்லை தெரியாமல் பாடிட்டாலோ ஐயா முன் சொல் பின்னே வந்துட்டாலோ இல்லை பின் சொல் முன்னே வந்துட்டாலோ ஆறு வேளை 100 குற்றம் ஆறு வேளை 100 குற்றம் அடியேனை ஆதரிக்க வேணும் ஐயோ ஆறு வேளை 100 குற்றம் சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, சிறுவர்களே, அதாவது ஆமா இந்த அழகான மாடியன்னூர் சரி அப்படிதானே? ஆமா ஆமா அது நமக்கு வேண்டப்பட்டவருடைய ஊரு. ஆமா சொந்தக்காரங்க ஊரு. ஆமா சரி நம்முடைய பக்கத்து ஊரு. ஆமா சரியா? ஆமையா இந்த ஐயா சுடலை மாடலருடைய வாசல்ல ஐயாவோட வாசல்ல ஆடி மாதம் முதல் வெள்ளி ஆமையா இவருடைய திருவிழா ஆமா எப்படி நடந்துகிட்டு இருக்கு? சிறப்போட நடந்துகிட்டு சீரும் சிறப்போட நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஐயா சரியா? சரி அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ஆமா இன்னைக்கு முதலாவது நாள் திருவிழா. ஆமா வியாழக்கிழமை. ஆமா சரி முதலாவது நாள் திருவிழானால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆமா குடியழைப்பு நாள்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா மன்னா சரியா? சரி இந்த குடியழைப்பு நாள்ல சரி நம்மளுடைய பொன்குமார் வில்லிசை ஆமா பெத்தனடார்பட்டி சரி சரியா? ஆமா நம்முடைய வில்லிசை குழுவிற்கு ஆமையா வாய்ப்பளித்து சரி இந்த நல் ஆதரவை தந்த ஆமா நாட்டாமை தர்மகர்த்தா அவர்களுக்கு சரி நம்மளுடைய முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா? சரி மன்னா. அப்படி இருக்கும் பொழுது ஆமையா இந்த குடியழைப்பு தினம் அப்படின்னுட்டாலே ஆமா முதல் நாள் நம்ம யாருடைய கதையை பாடுறது வழக்கம். நம்ம சாஸ்தாவை தான் அழைப்போம். ஆமா ஏன் சாஸ்தாவை அழைக்கும்? அவர் அழைச்சாதான் சகல தெய்வமும் கோயிலுக்குள்ள வரும் என்பது ஐதீகம். ஆமா ஆமா அந்த அடிப்படையில சரி முதலாவது நாளாகப்பட்ட இந்த குடியழைப்பு நாள்ல ஆமா சாஸ்தாவுடைய கதையை படிச்சாதான் ஆமையா மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி சுடலையே என்ன செய்வாரு? கோயிலுக்குள்ள வருவாரு என்பது ஐதீகம். ஆமா ஆமா அந்த அடிப்படையில சரி சாஸ்தாவுடைய கதையை நாம விரிச்சு சொல்ல போறோம். ஆமா ஆமா சொல்லிடலாமா? சொல்லுங்க பாதி மதி மான்மழுவும் கங்கையோடு பாம்பணிந்த பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் கலிதம் அது மோகமாகி அவையா அச்சுதன் எம்பெருமான் இரு கரத்தினால் ஏந்த ஜோதி மணி விளக்கின் ஒளிவு போல் 5 மனிதர்கள் தோளினில் பூநூல் விளங்க அவையா மேதினில் அரிக்கும் சிவனுக்கு வந்துதித்த அவையா நம்மளுடைய தர்ம ஞான சாஸ்தாவே தானாகிய பொன்னு வழி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் அங்கதற்கை சிவமாலும் தற்கை சிவமாலும் கொள்வீரந்தா
சாட்சாதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரனோடு பார்வதியும் கொலுவேந்தார். சாமி இந்திர லோகமெனும் பட்டத்தில் அங்கு இந்திரன் இந்திராணியும் கொலுவேந்தார். சாமி சந்திரன் சூரியனும் கொலுவீர்ந்தார். சாமி வளரும் வைகுண்ட ஸ்தலமதிலே சாமி வளரும் வைகுண்ட ஸ்தலமதிலே மாயவன் பச்சமாலை சுமியும் கொலுவீர்ந்தார். சாமி 33 கோடி தேவர்களோ 47,000 கோடி ரிஷிமார்களோ அங்கு அகத்திசரோடு பொறந்திஸ்தரோ அங்கு அழகு கலை கோட்டை மாமுனியோ சாமி அமர தேவரோடு முனிவர்களோ அங்கு அட்டதிக்கு பாலர்களும் சாமி ஆனை முகத்தொண்டி கணபதியோ அப்பன் ஆறு முகத்துடனே வேலவனோ அங்கு சுடரும் ஒளிவுதனில் நாரதரோ சாமி சுடரும் ஒளிவுதனில் நாரதரோ அங்கு ஜோதி மார்க்கண்டையன் கொலுவீர்ந்தார். இறைவன் வாழக்கூடிய அந்த கைலாச வாசலிலே அந்த மலையதிலே சாட்சாதி சிவபெருமானோடு யார் யாரெல்லாம் கொலுவிருந்தார் என்று தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சாமி. ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்போ குளி சந்திரனோ ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தார். கங்காதேவி கொலுவிருந்தார். அப்படி கொலுவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனோ ஆடுவாளோ ரம்பையவ வருவாளா நடனம் அது ஆடுவாளோ உலசியா வருவாளோ உல்லாசமா பாடுவாளே